இந்த வீக்கில் நிஃப்டி எப்படி இருக்கும், பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த வீக்கில் வந்து நிஃப்டி வந்து கொஞ்சம் வாலடைலாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் இது நம்முடைய ஆகஸ்ட் 15 பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச்சுக்காக நிஃப்டி அதாவது மார்க்கெட் வெயிட் பண்ணோம். ஜென்ரலாக வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வருமா அப்படிங்கிறத மார்க்கெட் எதிர்பார்க்கும். அதனால் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் வந்து சைட்வேஸாக தான் இருக்கும். இல்லை ஆகஸ்ட் 15 தட் இஸ் வியாழக்கிழமை வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு டைரக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகஸ்ட் 15க்கு முன்னாடி அதாவது நாளைக்கு செகண்ட் ஹாஃபில் மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு ப்ரீஎம் பண்ணும். ரெண்டுலாம் வந்து இப்படி இருக்கும், நம்மளுக்கு ஃபேவரபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு மார்க்கெட் ஏதாவது சென்ஸ் பண்ணும். ஃபேவரபுளாக இருக்குமா இல்லை அன்ஃபேவரபுளாக இருக்குமா அப்படிங்கிறத மார்க்கெட் சென்ஸ் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃபில் வந்து மார்க்கெட் வந்து அது டைரக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீக்கு பொறுத்த வரைக்கும் சைட்வேஸ் தான் இருக்கும். ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் வந்து மார்க்கெட் ஒரு டைரக்ஷன் இருக்கும். மோஸ்ட்லி வந்து அது பாசிட்டிவ் சைடில் தான் இருக்கும். மார்க்கெட் வந்து மேல் நோக்கி தான் நகரும், அதாவது மேலே தான் போகும், கீழே வர்றது ரொம்ப வாய்ப்பு கம்மி. ஸோ இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி சைடு வேஸாக தான்